18 வயசு முடிஞ்சிருந்தா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கி ஓட்டு போட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. 17 வயசு முடிஞ்சிருந்தாலும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த தேதிகள்ல உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுனா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கலாம். 17 வயசு முடிஞ்சிருக்கு அப்படினாலும் நீங்க தாராளமா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கலாம். 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு தடவை அப்ளை பண்ணாமே உங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க. voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல இல்ல வோட்டர்ஸ் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லங்க இதெல்லாம் எனக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படினா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வாக்குச்சாவடியிலேயே 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த நவம்பர் மாசம் இந்த 4 நாட்கள்ல உங்க வாக்குச்சாவடியில வந்து ஒரு கேம்ப் நடத்துறாங்க. அங்க போய் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்றது மட்டும் இல்ல, பேர் நீக்கிறது, பேர் கரெக்ஷன் பண்றது, என்ன கரெக்ஷன்னாலும் சரி, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்றது, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி சம்பந்தமா எல்லா விஷயங்களும் அங்க பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1950 இந்த நம்பருக்கு நீங்க போன் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம முதல்முறை வாக்காளர்கள் போய் மறக்காம ஓட்டர் ஐடி புதுசா அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா வாக்களிப்பது நம் உரிமை, வாக்களிப்பதே நம் கடமை. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கனே. அது எப்படி கேள்விப்படாம இருப்ப? 18 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்கடா அவங்க. அப்படியா? ஆமா. நமக்கு அது செட் ஆகுமானுதான். ஏன்டா அப்படி யோசிக்கிற? உனக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி உன்னோட பிளானை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குடா அவங்கள்ட்ட. சும்மா இங்கிட்டு அலக்கடிச்சிருவாங்கன்னு 90% பேருக்கு 2 மணி நேரத்துக்குள்ள கிளைமை செட்டில் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன லூசு பிள்ளை, முட்டா பிள்ளை. என்ன என்ன கேட்டேன்? நான் இப்பவே போய் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறேனே. வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்லிருக்கேன். டீ காஃபி வேணாமான்னு கேட்க மாட்டேன். ஹைபிஸ்கஸ் டீ இருக்கு. நான் வெளியில போய் டீ குடிச்சுக்கிறேன். Health is not a luxury but a necessity. நம்ம எப்பவுமே நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நம்ம கண்ட்ரில நிறைய பேர் அவங்களோட மெடிக்கல் பில்ஸுக்கு அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து தான் கொடுக்குறாங்க. நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணும்போது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணேன். ஸோ why choose ஸ்டார் ஹெல்த்? சேம் கேள்வி நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார் ஹெல்த் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க கிட்ட 14,000க்கு மேல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், கேஷ்லெஸ் எனிவேர் ஃபெசிலிட்டிஸ், 24 hours சப்போர்ட்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவங்களோட சூப்பர் ஃபாஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ். 90% ஆஃப் கிளைம்ஸ் less than 2 hours செட்டில் பண்ணியிருக்காங்க. 1 கோடிக்கு மேலேயான கிளைம்ஸ் இது வரைக்கும் செட்டில் பண்ணியிருக்காங்க. உங்களோட சேவிங்ஸை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து காப்பாற்ற ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இன்னைக்கே இன்சூர் பண்ணுங்க.
பார்த்து போக மாட்டியா? டேய் எதுக்கு வந்தா வெடிச்சாண்டா? அப்புறம் வண்டிக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சுன்னு கேட்பியா, வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்குற? சரி என்னதான்டா ஆச்சு? கொஞ்சம் டேமேஜ் அதிகம்தான். வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அப்படியே எனக்கு சேர்த்து க்ளைம் பண்ணிக்கிறேன். கிளைம் பண்ணிக்கிறியா? வண்டி இன்சூரன்ஸ்லாம் உனக்கு கிளைம் பண்ண முடியாது, வண்டிக்கு மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அப்புறம் எதுக்குடா வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும்? டேய் வண்டி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி, ஓடி, சிபிஏ இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்சூரன்ஸ் போடணும், இல்லாட்டி போட்டு வேஸ்ட்டு தான்டா. என்னடா ஓடி தேர்ட் பார்ட்டி ஏதோ சிபிஎன்லாம் சொல்கிற, இன்சூரன்ஸ் போட்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிற, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறா. நீங்கள் வண்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அது இதுன்னு காரணம் சொல்லி ரொம்ப லேட் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஏன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வண்டி இன்சூரன்ஸ்னால் தேர்ட் பார்ட்டி, ஓடி, சிபிஏ இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. இப்போது தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான். நம்ம ஷோரூமில் வண்டி வாங்கும் போதே அவங்களும் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. சரி, தேர்ட் பார்ட்டி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே போய் தெரிஞ்சோ தெரியாமலோ வண்டியை விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அடி பயங்கரமாக விழுந்திருக்கு அப்படின்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி இவங்க போட்டிருப்பாங்கல்ல, இப்போ நான் ஒருத்தவங்க மேலே போய் விட்டுறேன், அவங்களுக்கு நான் எப்படி அமௌண்ட் கொடுப்பேன்னா என்னுடைய தேர்ட் பார்ட்டியிலேருந்து நான் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி அவங்க என் மேலே விட்டுட்டாங்க, எனக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க தேர்ட் பார்ட்டி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அந்த தேர்ட் பார்ட்டி அமௌண்ட்டை வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. இதுதான் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது. இதுவே ஓடி, அதாவது ஓன் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓன் டேமேஜ் அப்படின்னா இப்போ என் வண்டிக்கு நான் போட்டிருப்பேன், அவங்க வண்டிக்கு அவங்க போட்டிருப்பாங்க. அதாவது என்னுடைய வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது இப்போ பெரிய அளவில் அடிபட்டிருக்கலாம் அல்லது மரணம் கூட ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து கிளைம் பண்ணுவாங்க. இப்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தனியாக கீழே விழுந்துட்டோம், இல்லை இன்னொருத்தவங்க நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, வண்டி பெரிய அளவில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஓன் டேமேஜில் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம தான் அதுக்கான பாலிசி போட்டிருக்கணும், அதுலேருந்து தான் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். அடுத்தது சிபிஏ. இந்த சிபிஏ அப்படிங்கிறது கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க நம்மளை வந்து இடிச்சிட்டாங்க, நமக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருச்சு, பாதிப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய தேர்ட் பார்ட்டியிலேருந்து தான் நமக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க தேர்ட் பார்ட்டி போடலை அல்லது அவங்க ரெனியூவல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். இந்த சமயத்தில் நம்ம சிபிஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து நம்ம அமௌண்ட் கிளைம் பண்ணி நம்மளுடைய பாதிப்புக்கு வாங்கிக்கலாம். அதாவது நம்மளுடைய வண்டி பாதிக்கப்பட்ட ஓன் டேமேஜிலேருந்தும் நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா சிபிஏலேருந்தும் நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போது இந்த 3 இதில் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அதாவது இப்போ நம்ம போலீஸில் மாட்டிக்கிட்டோம், போலீஸ் இன்சூரன்ஸ் கேட்குறாங்களாலுமே இந்த தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி நம்ம போடல, ரெனியூவல் பண்ணலைன்னா தான் 2000 ஃபைன் இந்த மாதிரி போடுவாங்க. மற்றபடி இந்த ஓடி இல்லை, அதே மாதிரி சிபிஏ இல்லை அப்படின்னு சொல்லிலாம் ஃபைன் போட மாட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சில போலீஸ் வந்து இந்த ஓடி, சிபிஏ இல்லாட்டியும் ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போதே தேர்ட் பார்ட்டி, ஓடி, சிபிஏ இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி பாலிசி போட்டுக்கிட்டா நமக்கும் சேஃப் தான். அதே மாதிரியே முன்னாடி நான் சிபிஏன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து வண்டியோட ஓனரே அந்த வண்டியை ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கவர் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகி மரணம் ஆகிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது 15 லட்ச ரூபாயும், அதே மாதிரியே மற்ற டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் தருவாங்க. இதுவே ஓனர் இல்லாமல் மற்றவங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிபிஏ அப்படிங்கிறது கவர் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிஏலேயே நேம்டு, அன்நேம்டு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது நேம்டு அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபேமிலியில் இருக்காங்களே அவங்களுடைய பேரை கொடுத்து இவங்க ஓட்டினா இந்த மாதிரி டேமேஜாக கவர் ஆகிற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரியே அன்நேம்டு அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீட்டில் இருக்கவங்க இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்குமே கவர் ஆகிற மாதிரி, இந்த சிபிஏல கவர் ஆகிற மாதிரி நம்ம அன்நேம்டு அப்படிங்கிற ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஆட்-ஆன்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லாமே பாலிசி இருக்குது, அதாவது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த ஆட்-ஆனுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய பாலிசி கட்டுவோம்ல பிரீமியம் அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் வந்து அதிகமாகும். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிசிலாம் போட்டுறேன், ஆனால் கிளைம் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு தான் IRDAயில் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா கிளைம் பண்ணி அடிபட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி கிளைம் பண்ணி ஒரு 23 நாளில் இவங்களுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ், அதாவது இவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடணும். அந்த 23 நாளைக்கு மேலே ஆனிச்சுன்னா IRDAயிலேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதுக்கான பெனால்ட்டி போடுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் கிளைம் பண்ணி ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா நீங்களே IRDAயில் அந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கான ஆக்ஷனை அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரியே கிளைம் ப்ராசஸ்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வண்டி டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்த உடனே ஷோரூமில் கொண்டு போய் வண்டியை விட்டுறாதீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஷோரூமில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன்னா ஷோரூமில் கொண்டு போய் நம்ம எடுத்த உடனே விட்டோம்னா அந்த ஷோரூமுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த கிளைம் அமௌண்ட் அப்படிங்கிறது வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் உங்கள் வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வண்டியை ஷோரூமில் விடணும்.
அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் கிளைம் பண்ணுறோம், இருந்தாலுமே அமௌண்ட்டை வாங்குறதுக்குள்ள கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்சூரன்ஸ் நேக்கா நோக்கா பைக்கா? பைக்குக்குன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் போட்டிருக்க இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது? எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா இம்ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸ், இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ். இம்ப்ராப்பர் இன்வாலிட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இம்ப்ராப்பர்னா வேலிடிட்டி முடிஞ்சு நீங்க ரினியூ பண்ணாம இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 உங்க லைசன்ஸ் முடிஞ்சிருக்கும், நீங்க 2024 விபத்து ஏற்படுத்திருப்பீங்க, அப்போ அந்த இன்சூரன்ஸ் என்ன இம்ப்ராப்பர் ஆயிடும். இன்வாலிட்னா நீங்க 2 வீலருக்கு வாங்கிருப்பீங்க லைசன்ஸ், ஆனா கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திருப்பீங்க, அது இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ். அதே மாதிரி வித்தவுட் கியருக்கு ஓட்டிருப்பீங்க. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பேட்ச் போட்டு ஓட்டிருக்கணும். நீங்க நார்மல் எல்எம்வி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கி ஓட்டிருப்பீங்க, லைட் மோட்டர் வெஹிக்கிள் வாங்கி ஓட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ். எதெல்லாம் எம்வி ஆக்டுக்கும் அதாவது மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டுக்கும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கும் வயலேட் பண்ணுதோ அது எல்லாமே இம்ப்ராப்பர் தான். ஸோ நீ லைசன்ஸ் இன்சூரன்ஸ்ல கூட நீங்க தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் போட்டிருப்பீங்க, பர்சனல் கவரேஜ் போட்டிருக்க மாட்டீங்க. அது கூட சில நேரத்தில் உங்களுக்கு உதவாம கூட போகும். அப்போ கூட உங்களுக்கான இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ண முடியாம போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸஸ்ல 52 சீட்டு தான் இருக்குன்னா நீங்க 60 பேசஞ்சர் வச்சு ஓட்டிருப்பீங்க, 70 பேசஞ்சர் வச்சு ஓட்டிருப்பீங்க, அப்போ அது இம்ப்ராப்பர் இன்சூரன்ஸ், அதுவும் கிளைம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி கிளைம் ஆகாது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ், வித்தவுட் ஹெல்மெட், ட்ரிபிள்ஸ், இதில் எதுலையுமே இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. லைசன்ஸ் இல்லாம போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. லைசன்ஸ் இல்லைனாலும் கிளைம், லைசன்ஸ் இல்லைனா 100% கிளைம் ஆகாது. சரி, ஓகே. எதுக்கெல்லாம் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போ இல்லை என் மேல வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போ உடனே பாதிக்கப்பட்டனா காயம்பட்டனா என்னென்ன பண்ணணும்? முதல்ல நீங்க வந்து 108 கால் பண்ணி உங்களுக்கான முதல் உதவியை நீங்க பெற்றுக்கணும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கான ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அங்கே உங்க பேரு, உங்க வயசு, உங்க அட்ரஸ் எல்லாமே எழுதிப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த விபத்தை பத்தி எல்லாம் விரிவாக எழுதிப்பாங்க. அங்கே ஜிஹெச் போனீங்கன்னா ஜிஹெச்ல வந்து போலீஸ் இருப்பாங்க. ஜிஹெச் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கிருந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் அந்த போறதுக்கான எல்லா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அது MCAT மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனலுக்கு போயிடும் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள. நீங்க அதுக்குள்ள ரிகவரி ஆகி வந்தப்புறம் நீங்க வந்து MCOP கேசஸ் வந்து நடத்தலாம். MCOPனா மோட்டார் கிளைம் ஒரிஜினல் பெட்டிஷன். அந்த பெட்டிஷன் போறது அந்த பெட்டிஷனை MCOP பெட்டிஷன் வாங்க. அது எங்க போடணும்னா MCATல மோட்டார் கிளைம் ஆக்சிடென்ட் ட்ரிபுனல். அவங்க தான் அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எல்லா மாவட்டத்திலயும் ஒரு நீதிமன்றம் இருக்கும். அதுக்கான அப்லேட் ஜூரிசெக்ஷன் ஹை கோர்ட், அபெக்ஸ் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். நீங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து அந்த இன்சூரன்ஸுக்கு, அது கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. கிளைமுக்கு அப்ளை பண்றதுக்காக. ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்ல, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட விபத்து ஏற்பட்டுருச்சு, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. பாதிக்கப்பட்டதுலேயே 3 வகை இருக்குது. இறந்து போவாங்க, செமி இன்ஜூர்டா இருப்பாங்க, ஃபுல்லி இன்ஜூர்டா இருப்பாங்க. இப்போ டெத் ஆயிட்டாங்கன்னா நீங்க வந்து உடனே எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்க வாங்கணும். அந்த ரிப்போர்ட் வாங்கணும், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா இப்போ இறந்தவங்களுக்கான டிபெண்டன்சி தான் வந்து அந்த கிளைம் எடுக்க முடியும். ஆனா MV ஆக்ட்ல எங்கேயுமே வந்து லீகல் ஏர்ஸ் மட்டும்தான் கிளைம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. யாருனாலும் எடுக்கலாம். வாரிசுன்னு இல்லாம யாருனாலும் சம்பந்தப்பட்ட யாருனாலும் எடுக்கலாம். டிபெண்டன்சின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல அவங்க அத்தை மாமா வீட்டுல அவங்க வளர்ந்துருக்கலாம், அவங்க எடுக்கலாம். அக்கா தங்கச்சி வீட்டுல இருந்திருக்கலாம், அவங்க எடுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்கலாம், பசங்க இருந்திருக்கலாம், அவங்க கூட எடுக்கலாம். ஸோ டிபெண்டன்சிஸ்னா அவங்களை நம்பி யார் யார் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த கிளைமை தாராளமா எடுக்கலாம். ஆனா டெத் சர்டிஃபிகேட் வேணும். அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம MCOP கேஸ் ஒரிஜினல் பெட்டிஷனை போட்டு ட்ரிபுனல்ல டெஃபினட்டா வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம். இல்ல என் மேல வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உடனே பாதிக்கப்பட்டனா காயம்பட்டனா என்னென்ன பண்ணணும்? அங்க GH போனீங்கன்னா GHல வந்து போலீஸ் இருப்பாங்க. GH போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் போய் தெரியாம இடிச்சிட்டேன், ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இல்லை காயம்பட்டுருச்சு, என் மேலதான் தப்பு, தெரியாம போய் இடிச்சிட்டேன், இப்போ நான் உடனே என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முதல் விஷயம், ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரன் பண்ணக்கூடாது, எங்கேயும் ஓடக்கூடாது. ஹிட் அண்ட் ரன், அது போய் ஹிட் அண்ட் ரன் ஆயிடும். அதுக்கெல்லாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட்ல என்னை வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு, அவர் மேலே தான் தப்பு இருக்கு. இப்போ நான் வந்து இன்சூரன்ஸு கிளைம் பண்ணணும், எனக்கு ஏற்பட்டிருக்க உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி கிளைம் பண்றது, எப்படி கேஸ் போடுறது? இதில் 2 வகை இருக்கு. இடிச்சவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு, சோலர் டெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் வச்சு தான் போட முடியுமா? அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லை. யார் விக்டிமோ அவங்க கூட போடலாம். இப்போ காயம்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு காயம் சின்ன காயம், உள்காயம் தான், ஆனால் கையை தூக்கவே முடியல, ஆனால் அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடேவும், அப்போ 6 மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோட சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பீடை கோர்ட் தருவாங்களா? கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும். ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டே நம்ம நியமிச்சு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸ்க்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. பணம் எடுக்கணும்னா கூட பான் கார்டு கேக்குறாங்க. லோன் வாங்குறது கூட இந்த பான் கார்டு வேணுமா?
வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும்னா கூட பேன் கார்டு கேட்குறாங்க. தொலைஞ்சு போன பேன் கார்டை நான் எங்கன்னு போய் தேடுறது? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஆமால, நான் மானிட்டர் பண்ணதில்ல, நீங்கள் தான் பேன் கார்டை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு பேன் கார்டில் என்ன பிரச்சனை? அதை வேற அப்பா கேட்குறேன். பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே போனாலும் பேன் கார்டு தான் கேட்குறாங்க. என்கிட்ட பேன் கார்டே இல்லை. அது அப்ளை பண்ணாலும் அசலூர் போகணும். அதுக்கு எவ்வளோ காசு ஆகுன்னு கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட பேன் கார்டுலாம் இருக்கு, ஆனா ஆதார் கார்டுல ஒரு மாதிரி பேரும் பேன் கார்டு ஒரு மாதிரி பேரும் இருக்கு. பேன் கார்டுக்கு பேர் வேற மாத்தணுமா? அதை போய் எங்க மாத்திரம் தெரியலையே. எனக்கு இவங்கள மாதிரி பிரச்சனைலாம் இல்லைங்க. என்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு, ஆனால் அது தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த நம்பர் கூட நான் நோட் பண்ணி வைக்கல. இப்போ அதை எடுக்கணும், என்ன பண்ணுறது? பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சியா? ஐயோ, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வச்சா என் பேங்க்ல இருந்து காசுலாம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. ஆமாம், பெருசாக கோடி கோடியே வச்சுருக்க போகிறேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் கார்டு எப்படி எடுக்கிறது? அதுக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேணா, 1 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் லெஃப்ட் சைட் கார்னரில் குயிக் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுல இன்ஸ்டன்ட் இபேன் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கெட் நியூ இபேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்கும். அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு கீழே 4 கண்டிஷன் இருக்கும். அந்த 4 கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பேன் கார்டு இருக்கக்கூடாது, உங்கள் மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும், ஆதாரில் கம்ப்ளீட்டான டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 18 வயசு கீழே இருக்கக்கூடாது. இந்த 4 கண்டிஷனும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தா உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வர ஓடிபியை நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா செக் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு இது எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே உங்கள் மெயில் ஐடி கேட்டிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மெயில் ஐடி இருந்ததுன்னா அதை கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடி அதில் சேவ் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோட்டி 2 நாளுக்குள்ளே உங்களுக்கான இபேன் கார்டு ஜென்ரேட் ஆயிரும். அதை உங்களுடைய ஆதார் கார்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன தம்பி, அதுக்குள்ள அப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ், இதுக்கு பேர் தான் இபேன் கார்டு. உங்கள் ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ண உடனே அந்த ஆதார் கார்டை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி தம்பி, ரொம்ப நேரமாக டவுன்லோடு சொல்றீங்களே, அதை எப்படி பண்ணுறதுன்னு சேர்த்து சொல்லிட்டு போங்க. பெரியவரே, இப்போ தானே உங்களுக்கு அப்ளை பண்ணேன், ஜென்ரேட் ஆக 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ உங்கள் பேன் கார்டு தொலைஞ்சு போச்சு, பேன் நம்பரும் இல்லை, எப்படி டவுன்லோட் பண்ணுறது? அதுக்கு உங்கள் ஆதார் நம்பர் இருந்தாவே போதும். incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் குயிக் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டன்ட் இபேன் கார்டு அதை கிளிக் பண்ணணும். டவுன்லோட் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்படி கொடுத்தோம்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மேலே டவுன்லோட் இபேன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இந்த பேன் கார்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். இந்த மாதிரி தான் ஆதார் கார்டை வச்சு பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி டவுன்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே பேன் கார்ட்லையும் கரெக்டாக கொடுங்க. அப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேன் கார்டில் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பேர் மாத்தலைன்னா அங்க இங்கேன்னு சொல்லி அலைய விட்டுருவாங்க. சரி, அது இங்க பாரு பாப்பா, கொஞ்சம் அமைதியாரு. இங்க பாருங்க மாமுடி சார், ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஃபோனில் வச்சிருந்தா அதை யாரும் திருடாம இருக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னது, அதை சொல்லுங்க முத. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் சேஃபாக வச்சுருக்கணுன்னா கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. digilockergov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் செக்யூரிட்டிக்காக பின் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் போட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் எனேபிள் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்தா ஆதார் கார்டு இந்த டிஜிலாக்கரில் டிஜிட்டலாக சேவ் ஆயிரும். அதே மாதிரியே நீங்கள் ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேன் கார்டையுமே இந்த டிஜிலாக்கரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உங்கள் பேன் கார்டு ஆப்ஷனில் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு
உங்கள் பேன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கெட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் இந்த டிஜிலாக்கர்லேயே சேவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 டாக்குமெண்ட்டும் உங்களுடைய மொபைலுக்கு சேவ் ஆயிரும். அதை நீங்கள் அஃபீஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்த டிஜிலாக்கர் ஆப் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கான டவுட்லாம் இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போகலாம். எது போறதா சார்? பேன் கார்டுல நேம் சேஞ்ச் பண்றத பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. மா, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்மா. அதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எல்லோரும் கிளம்புங்க. ஹலோ, நான் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவொடனே கடத்தி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டீங்க. இப்போ இது என்ன இடம்னு கூட தெரில. நாங்கள் எப்படிங்க போகிறது? கூகுளில் மேப் போட்டு போங்க. இதே மாதிரி அடுத்து யாரை கடத்தணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போய் லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணி இங்கே பேன் நம்பர் ஆதார் நம்பரை கொடுத்து வேலிடேட் கொடுத்தோம்னா இபே டேக்ஸ் மூலமா கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துடணும். ஏன்னா இப்போ 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் லிங்க் பண்ண முடியும். அதனால இப்படி கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே பேன் நம்பர் அப்புறம் ஆதார் பேன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே போட்டு கண்டினியூ கொடுக்கணும். இங்கே இன்கம் டேக்ஸ் கீழே ப்ரொசீட் கொடுத்து இங்கே அசஸ்மெண்ட் இயர் 2023 2024 செலக்ட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரிசிப்டை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். இங்கே 1000 ரூபா மட்டும் காட்டும். அதை செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இங்கே பேமெண்ட் மெத்தட் என்ன பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து இங்கே பேனோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே ஐ அக்ரியை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி செல்லான் பேமெண்ட் சக்ஸஸ்னு வந்துடும். இப்படி பண்ணிட்டோம்னா 1 வீக்கில் லிங்க் ஆகிடும். அப்படி லிங்க் ஆகிடுச்சா இல்லையா, ஏற்கனவே லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் போய் பேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து வியூ கொடுத்தா லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் ஏஜென்சிஸ் 12 இயர்ஸ் இவங்க இ-சேவையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிசி எல்லாருக்குமே தேவை. ரொம்ப ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணோம். ஏன் நாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணோம் தெரியுமா? ஸ்டார் ஹெல்த் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க கிட்ட 14,000 பிளஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் 24 ஹவர்ஸ் சப்போர்ட்டோட கிடைக்கும். அவங்க கேஷ்லெஸ் எனிவேர் ஃபெசிலிட்டியை ஆஃபர் பண்றதுனால நமக்கு குவாலிட்டி ஹெல்த் கேர்க்கான ஆக்சஸ் கண்ட்ரில எங்க வேணா கிடைக்கும். இது வரைக்கும் ஸ்டார் ஹெல்த் 1 கோடிக்கு மேல கிளைம்ஸ் செட்டில் பண்ணிருக்காங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா 90% ஆஃப் தி கிளைம் 2 மணி நேரத்துல செட்டில் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலியை இன்னைக்கே இன்சூர் பண்ணுங்க வித் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்.
நம்பிக்கை நாயகன். சாதாரண குடும்பத்தில் பிறந்த எவரும் உச்ச நிலையை அடைய முடியும் என்பதற்கான வாழும் வரலாறு.